Hi cuties. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் ஒர்க் புக் இந்த இயர் 2022 to 23 அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் சாப்டரில் 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அச்சீவர் செக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஷின் நம்பர் 26. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எந்த ஸ்டேட்மெண்ட் இதில் தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது 3 ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எப்படி இருக்கும், இன்கரெக்டாக இருக்கும். தட் மீன்ஸ் அதோட தப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஷன்ஸாக செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ, தெர் ஆர் 3 ones இன் 423. 423ல் எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 3 onesன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இந்த செக்ஷனில் ஃபஸ்ட் ப்ராப்ளமே அதான் பார்த்தோம். 423 அப்போனா ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது என்னது? 3. ஒன்ஸ் பிளேஸில் இருந்தால் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 into 3 3. ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். டென்ஸ் பிளேஸில் இருந்ததுன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 into 10 20. அடுத்து 100 பிளேஸில் இருந்ததுன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 into 100 400. இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? there are 3 ones in 423. ஸோ இந்த 423ல் ஒன்ஸ் பிளேஸில் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 3 ones. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். 900 ones இஸ் சேம் அஸ் 90 tens. 900 ones வந்து 90 tensக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 900 ones இஸ் ஈக்குவல் 90 tens. ஓகேவா? அப்போ 900 onesனா இன்ட்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 90 tensனா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 900 எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் த சேம் நம்பர் தான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்து 90யோட எந்த ஒரு நம்பரோடையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணணும்? அந்த நம்பரை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கணும். 900. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 900 onesம் 90 tensம் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சேம் தான். ஸோ ஆப்ஷன் பியும் என்னது? கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி. The largest 3-digit number formed by using the digits 5, 9, 6 each only once is 956. லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? 5, 9, 6 இந்த 3 நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்னது? 5, 9, 6 இந்த 3 நம்பர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் 100 பிளேஸில் 5 இருந்துச்சுன்னா 500, 100 பிளேஸில் 9 இருந்ததுன்னா 900, 100 பிளேஸில் 6 இருந்ததுன்னா 600. அப்போ இது 3ல் இது லார்ஜஸ்ட்டு? 900 தான் லார்ஜஸ்ட்டு. அப்போ 100 பிளேஸில் 9 இருக்கணும். ஓகேவா? அப்போ 100 பிளேஸில் 9 இருந்ததுன்னா 10s பிளேஸில் 5ம் 1s பிளேஸில் 6ம் இருக்கணும். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன? 100 பிளேஸில் 9 இருக்கும்போது 10s பிளேஸில் 6ம் 1s பிளேஸில் 5ம் இருக்கணும். இது ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இந்த 2 ஆப்ஷனும் இருக்குது. அப்போ லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் அப்படின்னா 956 லார்ஜஸ்டா 965 லார்ஜஸ்டா? குட்டீஸுக்கு தெரியும். 56ஆ 65ஆ? 65 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ 965 இஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இப்போ ஆப்ஷனை பார்க்கலாம் என்ன இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 956 தான் என்ன சொல்லியிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பராக ஃபார்ம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது? இன்கரெக்ட் ஆப்ஷன். எதுக்கும் ஆப்ஷன் டி ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். த எக்ஸ்பீரியன்ஸுக்காக த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 இன் 678. 678ல் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல. 608. 8 எந்த பிளேஸில் இருக்குது? 1s பிளேஸில் இருக்குது. ஸோ 8 into 1 8. 7 வந்து 10s பிளேஸில் இருக்குது. அப்போ 7 into 10 70. 6 வந்து 100 பிளேஸில் இருக்குது. ஸோ into 100 600. ஓகே. ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 இஸ்
600. ஸோ என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 வந்து 600 தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏபிடி கரெக்ட், ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ன்னு கொடுத்துட்டு 1 2 3 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஷின்ஸ்க்கும் இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கா, டியில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, 1 less than the smallest 3 digit number is. smallest 3 digit number என்ன, நமக்கு தெரியும் 100. smallest 3 digit number 100 அப்படின்னா உடனே நமக்கு டக்குன்னு மைண்டில் என்ன தோணணும், largest 2 digit number. largest 2 digit number என்னது, 99. okay, so the smallest 3 digit number less than 1, ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர் இஸ் 100. இதில் லெஸ் தென் 1னா -1. அப்போ 1 மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் பண்ணுனா இதோட ப்ரீவியஸ் வேல்யூ தான் கிடைக்கும் இல்லையா, 99. அப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து என்னது, 99. ஆப்ஷன் ஏபிசிடியில் இங்கே என்ன இருக்குது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பியில் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ஆப்ஷனில் பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பிக்கு கீழே இந்த 99 ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏபிசிடியில் ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நம்ம டிக் பண்ணிடலாம், ஏன்னா ஏபிசியில் இந்த 99 ஆப்ஷனே இல்லை. ஸோ நோ டவுட் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பட் எதுக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பார்க்கலாம். 35 tens. 35 tens மீன்ஸ் 35 into 10. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன, 35 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், பக்கத்தில் 0 போட்டுட்டோம், 350. ஸோ ஆப்ஷன் டியில் பாருங்கள், க்யூக்கு நேராக இங்கே 350 இருக்குது. அடுத்து ஆப்ஷன் டியில் ஆர் செக் பண்ணணும். தேர்ட் கொஷின் என்ன, 188 இஸ் சேமஸ். 188 இஸ் சேமஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்பரால் எழுதுனா 188. ஸோ ஆப்ஷன் டி, that is the answer. okay, அடுத்து 28th question, arrange the given numbers in increasing order. given numbers increasing orderல எழுதணும். increasing orderனா என்ன, increasing orderனா ascending order. ascending order. ஓகேவா, ஸோ 608 ஃபஸ்ட் நம்பர்ஸாக எழுதிக்கலாம். 608. அடுத்து 157. 157. 810. 810. 375. 375. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நேமோட நேம் வந்து பி, செகண்ட் ஒன் கியூ, தேர்ட் ஒன் ஆர், ஃபோர்த் ஒன் எஸ். இப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன பார்க்கணும், எப்படி நம்ம எழுதணும், ஃப்ரம் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, 157. ஸோ ஃபஸ்ட்டு 157னா அதோட நேம் என்ன, Q. அதுக்கு அடுத்த நம்பர், திஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுக்கு அடுத்து உள்ள பிக்கஸ்ட் நம்பர் என்ன, 600, 800, 300. 300. 375. அப்போ 375ஓட நேம் வந்து எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர் 608, 810. இது ரெண்டில் எது நெக்ஸ்ட் பிக்கஸ்ட்டு, 608. 608ஓட நேம் வந்து பி. அடுத்து நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் என்ன, 810. அதோட நேம் வந்து ஆர். ஸோ QSPR. இந்த ஆர்டரில் நம்ம ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, QSPR. ஆப்ஷன் ஏ QSRP கிடையாது, ஆப்ஷன் பி QSPR. QSPR ஆப்ஷன் பி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து ஆன்சர் சி, ஆன்சர் டிலாம் QRன்னு இருக்குது, இங்கே நமக்கு QSன்னு இருக்குது. அடுத்து வந்து இங்கே Qன்னு ஆரம்பிக்குது, இங்கே ஆப்ஷன் டி வந்து ஆறுன்னு ஆரம்பிக்குது, அது கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஹூ am I? ஹூ am Iன்னு இந்த பூனைக்குட்டி கேட்குது. இந்த பூனைக்குட்டிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். The digit at 100's place is the largest one digit number. 100 பிளேஸில் லார்ஜஸ்ட் ஒன் டிஜிட் நம்பர் இருக்குமா. இப்போ நம்ம சைமல்டேனியஸாக எழுதிட்டே வரலாமா. ஸோ என்னென்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம்.
100 பிளேஸில் என்ன இருக்குது? லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர். ஸோ 100 பிளேஸ், 10s பிளேஸ், 1s பிளேஸ். லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் என்னது? 9. 9க்கு அப்புறம் உள்ள நம்பர் என்ன? 10. 10 வந்து 2 டிஜிட் நம்பர் இல்லையா? ஸோ லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் இஸ் 9. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்குது பாருங்கள். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 இந்த நம்பர் இஸ் 1. இந்த 3 டிஜிட் நம்பரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற இந்த 3 டிஜிட் நம்பரில் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 1ஓட பிளேஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா 1 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன போட்டுக்கோங்க? 1 ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கண்டிஷன்? there are 3 10s in the number. இந்த நம்பரில் இந்த 3 டிஜிட் நம்பரில் டென்ஸில் எத்தனை டென்ஸ் இருக்குமா? 3 10s இருக்குமா? அப்போ டென்ஸ் பிளேஸில் என்ன போடணும்? 3. ஸோ த நம்பர் இஸ் 931. ஆப்ஷன்ஸில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சி தான் என்னது? 931. ஆப்ஷன் டி இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 931. The last question, 30th question, which of the following balance is incorrect? இந்த பேலன்ஸில், இந்த வெயிங் மிஷினில் இந்த ரெண்டு பக்கமும் எடை செக் பண்ணுறோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு வெயிங் மிஷினில் வந்து அதான் வெயிட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதில் இந்த பேலன்ஸில் ஓகேவா, இந்த பேலன்ஸில் எது வந்து இன்கரெக்டு, தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். 10 10s. 10 10ஸ்னா 10 into 10. ஸோ 100. இங்கே வந்து என்ன இருக்குது? 1 10s. 1 10னா 10. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு 100, ரைட் சைடு 10. ஆப்ஷன் பி 500 ஒன்ஸ். அப்போ 500 ஒன்ஸ்னா இன்ட்டு 1 தான். ஸோ 500. அடுத்து இங்கே 50 10s. 50 10ஸ்னா 50 into 10. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 போட்டுக்கணும். ஸோ 500. ஸோ இங்கே லெஃப்ட் சைடு 500, ரைட் சைடும் 500. அடுத்த ஆப்ஷன் சி 20 10s. 20 10s. 20 into 10s. ஸோ 20 10s வந்து 200. அடுத்து ரைட் சைடும் 200 இருக்குது. ஸோ இது போத் ஆர் ஈக்குவல். அடுத்து ஆப்ஷன் டி 400 ஒன்ஸ். ஸோ 400 into 1 that is equal to 400. அடுத்து ரைட் சைடும் நமக்கு 400 தான் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் 400, இது ரெண்டும் 200, இது ரெண்டும் 500. ஸோ ஆப்ஷன் ஏல தான் இங்கே ஒரு பக்கம் 100ம் இன்னொரு பக்கம் 10ம் இருக்குது. ஸோ அப்போ இன்கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, புரியுதா குட்டீஸ்? ஓகே, இது அந்த அச்சீவர் செக்ஷனில் ஒரு கொஷினுக்கும் எத்தனை மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து மேத்ஸ் ஒலிம்பியாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த அச்சீவர் செக்ஷனில் இல்லை, இந்த 5 கொஷின்ஸை இன்றைக்கி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.